எங்களுக்கு தந்தையாகவும் எங்களை வளர்த்தி வாழும் நினைக்கிறேன். நான் பாத்தி பணியாளர்களில் பட்டான குறைத்து அடைய கூட வந்து செய்திருக்கிறேன். தம்பி அப்படி நில்லு தம்பி குப்பண்ணா. நாங்கள் இருவர்களும் உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? என்ன காரணம் தம்பி? என் மனதிலே இன்றைக்கு ஒரு ஆசை ஆவலாக இருக்கிறது. சமயம் இடத்திலே சொல்ல வேண்டும் என்று உங்கள் இருவருக்கும் வயது வாலிபம் நடந்து விட்டு இந்த வயது வாலிபத்திலே உங்களுக்கு இருவருக்கும் நான் திருமணம் செய்ய வேண்டும். உங்களுக்கு இருவருக்கு கல்யாணம் செய்ய. ஆமா தாயினுடைய பாசம் தாய்க்கு தாயாக இருக்கக்கூடிய தாயிருக்குள்ள மற்றவர் எனக்கு எதிர்க்காக என்று கேட்கிறார். இதுல எந்த ஒரு குறையும் இல்லையே. நம்ப முடியாது. பிள்ளைங்க அப்படி வளர்த்து வச்சிருக்கிற எதுவுமே தெரியாது. எங்களுக்கு கல்யாணமும் வேண்டாம் அண்ணா, எங்களுக்கு திருமணம் வேண்டாம். நம்மாவே போதும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. எங்களை சீரு சிறப்பாக வளர்த்து வந்தீங்க. நீங்க தாய் தந்தை நீங்க எல்லாம் நீங்களே. எனக்கு அம்மா இருக்கும்போது திருமணம் செய்தாலும் உங்களுக்கு தாய் தந்தையாக தான் இருப்போம். கல்யாணம் செய்து விட்டால் மட்டும் இந்த தமையமாரை விட்டு நாங்க பிரிந்து வாழ்ந்து விட மாட்டோம். அதனால எங்களுடைய மனத்தை கேளப்பா. அப்படியா? நாங்க சொல்லும் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாமல் இருங்க. திருமணம் செய்ய வேண்டும். நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நாங்க அப்படியே அம்மாவே பண்ணிக்கிறீங்க. இது நல்லா இருக்குதா? அம்மா அம்மா வேற ஒருத்தி வந்தா நம்ம குடும்பத்துல இடைஞ்சல் வந்து விடும். அதனால நீயே போதும், நீந்தா போதும். அறிவு கட்ட பிள்ளைங்களா அடிச்சு விடுவேன். இல்லம்மா இது அம்மால எல்லாம் மன்னிக்க கூடாது. அண்ணியா இருந்தாலும் நான் அம்மா உங்களுக்கு தாயை கல்யாணம் பண்ண கூடாது. நம்ம குடும்பத்துல பிள்ளை வந்துரும். அப்படி வேண்டாம், ஒரு காலம் நடக்காது. உங்களுக்கு நல்ல பிள்ளைங்களா பார்த்து நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைங்களா பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். பேச்சு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்கறேங்கம்மா. சரி சரி அப்படின்னா எங்களுக்கு ஒரே வீட்டுல பொண்ணு இருக்கணும். ஒரே வீட்டுல ரெண்டு பிள்ளைகள் நான் எங்க போய் தொலை வருது? ஒரு பொண்ணு கிடைக்கிறதே உலகத்துல பெரிய விஷயமா இருக்கு. ஆமா, எந்த வீட்டுல ரெண்டு பொண்ணு உங்களுக்கு நான் பொண்ணு பார்த்து வருகிறேன். அதாவது பிள்ளைங்க சொல்றது ஒரு பெருமையா தான் இருக்குது. ஏன்னா அவங்க பிறந்தது இருவரும் ஒரே வயிற்றுல பிறந்திருக்கிறாங்க. மூணு பேரும் ஒரு வயிற்றுல பிறந்திருக்கிறாங்க. அதனால ஒரு வயிற்றில் பிறந்த பிள்ளையாக இருந்தா நாம அண்ணன் தம்பி எப்படி கூட்டு குடும்பமா ஒன்னா இருக்கிறோமோ, ஒரு பாசத்தோடு இருக்கிறோமோ, அதே மாதிரி அவங்க வந்தாலும் ஒரே பாசமோட நம்ம பிரியாம இருக்கலாம்னு ஒரு ஆசையால சொல்றாங்க. அடுத்தடுத்த வீட்டுல இருவருக்கு திருமணத்தை செய்து விட்டா
வீடாகப்பட்டதே விருந்து வாழ நினைப்பார். உண்மைதான். ஒரே வீட்டுல விருந்து கொண்டு வந்து விட்டா ஒற்றுமையாக இருக்க நினைக்கலாம். அதே ஒரு சிறிய கஷ்டங்கள் வந்தா உடனே நம்ம தங்கச்சி தானே சொல்லிட்டா, நம்ம அக்கா தானே சொல்லிட்டா அப்படின்ற ஒரு மனதாபம் இல்லாம ஒரே குடும்பமா சேர்ந்து வாழலான்ட்டு அவங்க ஆசையில சொல்றாங்க. அதனால அவங்க ஆசையை நிறைவேற்றலாங்க. சரி, அதனால நாம இருவரும் சென்று பொன் பார்த்து வரலாம். ஆகட்டும். உங்கள் இருவருக்குமே சென்று நான் ஒரே மனது வீட்டுல பொன் பார்த்து வருகிறேன். அது வரலும் அரண்மனையில இருங்க, நான் பொன் பார்த்து வரம்பா. அரண்மனையில பத்திரமா இருக்கணும். கல்யாணம் மாப்பிள்ளைங்க அங்க போக கூடாது. சரிம்மா. மாப்பிள்ள 4 பக்கம் பண்ண கஞ்சிக்கே தெரியும், பைத்தியம் உண்டு. தேவியா, இப்பொழுது நம்ம பிள்ளைங்களுக்கு என் தமையமாருக்கு இருவருக்கும் பொன் பார்க்க போனோம். எந்த வீட்டுல இருக்குதோ தெரியவில்லை. அதனால குலதேவதையாகப்பட்ட சொக்கனார் மீனாட்சி அம்மனை நாம முதலாக பொண்ணுக்கு புறப்படுறோம். அவரை வணங்கி விட்டு நம்ம பொண்ணுக்கு போலாம். அந்த சொக்கநாதர் மீனாட்சி நம்ம கருள் புரிந்து ஒரே வீட்டுல பொண்ணு கிடைக்குன்னு போயிட்டுக்கலாமா? புறப்படலாம். கல்யாணம் நடக்குதா? முற்றிலும் பார்த்தால்தான் இந்த கதையில் உள்ள பலன் என்னன்னு தெரியும். ஏன்னா இப்ப ஏற்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்கிறார். இந்த நாடகத்தை பார்த்தா, இந்த நாடகத்தை பார்த்து எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து வாழ்ந்த குடும்பம் ஒற்றுமையாக சேர்ந்து வாழும். அதே போல இந்த நாடகத்தை முழுசாக பார்த்தா மட்டும்தான் இந்த நாடகத்தினுடைய பலன் என்னன்னு தெரியும். சாராம்சம் இதுக்கு மேல திருமணம் செய்தால் அந்த திருமணத்திலிருந்து என்ன நடக்குது, இவங்களுக்கெல்லாம் என்னென்ன நடக்குது அப்படி என்று அனைவர்களும் நன்றாக இருந்து பார்த்தால் மட்டும்தான் இதனுடைய பலன் தெரியும். அமைதியாக இருந்து காட்சி தருமாறும். நாடகத்துல எத்தனையோ நாடகம் இருக்குது. ஆடுவாங்க, பாடுவாங்க, எதிர்வாங்க, குதிப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச காமெடி, அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தை, அதாவது ஆடிட்டு போவாங்க. இருந்தாலும் இந்த நாடகத்தினுடைய கதை என்ன, இதுல பார்த்தா என்ன தெரியும், மட்டும் பார்த்தா அதனுடைய சாராம்சம், அதனுடைய பலன் கிடைக்கும். பாதியில் போய் பல்லு உடைச்சிட்டு வந்துறாரு.